வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் அடுப்படியில் நிற்காமல் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த குழம்பு பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் தாளிச்சிட்டு காரத்துக்கு ஒரு 2 வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருசுலே சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும் போதும். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக துளியோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃபுல்லாக பச்சை வாசம் போயிட்டு எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரோடு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் அதோட விட்டுறலாம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான யம்மியான தயிர் குழம்பு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குயிக்காக முடிச்சிடலாம். டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.